வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்னென்னா நம்ம பேக் ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? இந்த மார்க் பண்ணதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவு வந்து 5.5 வச்சுருக்கேன், இது 2.5 வச்சுருக்கேன், இது வந்து இந்த அளவு பாடி லூஸ் வந்து 10 வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து இவங்களுக்கு நமக்கு வந்து ஒரு 38 இன்ச் வந்து அவங்களுக்கு வந்து பாடி லூஸ்க்கு வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ஓகே, 10 இன்ச் ஓகே. இங்கே வந்து 5.5 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 5.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம பேக் தட் இன்னும் இறக்கம் போடுறோம். இது 8 இன்ச்சு தான் இறக்க வருது. ஓகேங்களா? இதுக்கு இன்னும் இறக்குறோம், 9 இன்ச் இறக்குறோம், 10 இன்ச் இறக்குறோம் அப்படின்னு போகும்போது நம்ம இந்த 5.5லேருந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இது கீழே இறக்க இந்த ப்ளவுஸ் என்னாகும், இப்படி நகர ஆரம்பிக்கும், இப்படி வரும். ஓகேங்களா? அப்போ வந்து இது கீழே இறக்கி போடையில் நீங்கள் வந்து இந்த இடம் வந்து என்ன பண்ணணும், இதில் ஒரு 1/4 இன்ச்சு முன்னாடி கொண்டு வந்துடணும். இதில் ஒரு 1/4 இன்ச்சு கொண்டு வந்துக்குங்க. இதையுமே குறைச்சிக்கணும். இதுலேயும் ஒரு 1/4 இன்ச் அளவு இதுலேயும் குறைச்சிக்கணும். ஏன்னா இது நல்லா அகண்டு கொடுக்கும். கீழே இறக்க மேலே ஏற ஏற என்ன பண்ணணும்னா, மேலே ஏற ஏற இது 2.5 இன்ச்சுங்கிறது இப்போ வந்து இவ்வளோ தான் நம்ம பேக் நெக் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச் அளவு தான் பேக் நெக் வைக்கிறோம், அவங்க வந்து கீழே இறக்க வேண்டான்ட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக 2.25 3 அளவுக்கு வந்து நம்ம நெக் வித் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 3 அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஒரு 3 இன்ச் கொடுத்து மொத்தம் 6 இன்ச்சு 6.5 இன்ச்சு வரைக்குமே கொண்டு வரலாம். 4 இன்ச் நீங்கள் நெக் வித்து நெக் டெப்த்து பின்னாடி பக்கம் கொண்டு வரீங்கன்னா இங்கே வந்து 6.5 வரைக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், ஷோல்டர் அளவு எடுக்கலாம். இங்கே 3 வரைக்குமே நம்ம நெக் அளவு வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த நெக் அளவு எப்படி வைக்கணும்னா 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று பாடி லூஸு, 2வது பேக் நெக்கினுடைய டெப்த்து. இது 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த நெக் வித்தை வந்து டிசைட் பண்ணணும். ஒரே ஆளுக்கு நீங்கள் போட் நெக் தைக்கிறீங்க அப்படிங்கல ஆட்டோமேட்டிக்காக நெக் வித் என்னாகும், நெக் டெப்த்து வந்து மேலே ஏறும். அப்போ நெக் வித்து என்ன பண்ணணும், இங்கேயும் நம்ம அதிகமாக கொடுக்கணும், இங்கேயும் அதிகமாக கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து மேலே ஏறி வர 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 இன்னும் சில பேர் க்ளோஸ் நெக் கேட்பாங்க, நல்லா க்ளோஸாக தைப்பாங்க. ஒரு 1/2 இன்ச்சு தான் இறக்கி கொண்டு வர மாதிரி கிட்டத்தட்ட காலர் வச்சு தைக்கிற நிலமை அளவுக்கு தைப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணால் அவங்களுடைய ஷோல்டர் அளவு 16 வருதுன்னா 8 இன்ச்சு இங்கே வச்சே ஆகணும். ஒரு 2 இன்ச்சு நீங்கள் டெப்த்து கொடுக்குறீங்கன்னா அந்த பக்கம் 8 இன்ச்சுக்கு பதிலாக 7.5 இன்ச்சு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த அளவு நம்ம அதிகம் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் வந்து 3 3.5 அப்படின்னு அதிகம் பண்ணணும். மேலே வரையில் இங்கே 3.5 கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு இங்கே நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் நெக் கொடுக்குறீங்க, 1/2 இன்ச்சு தான் இந்த இடத்துல ஜஸ்ட் கட் பண்ணுறீங்க, ஒரு காலர் டைப்பு காலர் வைக்கல, இல்லை காலர் வச்சாலும் சரி, நம்ம என்ன பண்ணோம் அப்போ வந்து இந்த ஷோல்டர் அளவை அதிகம் கொடுக்கணும். ஸோ இந்த நெக் வித்தும் அப்போ அதிகம் பண்ணணும். இந்த நெக் வித்து கீழே இறங்க 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 குறைஞ்சிக்கிட்டே போகும். அதே மாதிரி ஷோல்டர் அளவும் குறைஞ்சிக்கிட்டே போகும். கீழே சில பேர் இவ்வளோ டெப்த்தாக வைப்பாங்க, 10.5 11 அப்படின்னு வைக்கும்போது என்ன ஆகும்னா இங்கே லூஸ் கொடுக்கும், ப்ளவுஸ் லூஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், அப்போதைக்கு இது கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு ஒரு 2.25 அப்படி வச்சுக்கோங்க. 2.25 வைக்கிறதுக்கு பதிலாக சில பேர் 2.25 வச்சிங்கன்னா 2.5 வைங்க, 2.5 வைக்கிறவங்களுக்கு 2.25 வைங்க. யாருக்கு எவ்வளோ வைக்கிறோமோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எவ்வளோ இறக்குறோமோ அதுக்கு பொறுத்து. Thank you for watching this channel.